பாகவதத்துல ஒரு அருமையான கதை. கிருஷ்ணனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. சின்ன குழந்தை. இப்ப எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க நீதிபதி அவர்களே. இந்த மே மாசம் போய் ஜூன் மாசம் வந்ததுன்னா போதும், முதல் நாள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி பாகவதத்துல கிருஷ்ணனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறாங்க. கையில ஒரு கரும்பலகையோடு கிருஷ்ணனும் பள்ளிக்கூடத்துக்கு போறான். எல்லா குழந்தைகளும் இப்படி உட்கார்ந்துருக்கு, கிருஷ்ணனும் உட்கார்ந்துருக்கான். ஆசிரியர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். குழந்தைகள் எல்லாம் பலகையை கையில் எடுத்துக்கொண்டு வரிசையிலே வந்து நில்லுங்கள், நான் இப்பொழுது அக்ஷரத்தை உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். குழந்தைகள் எல்லாம் வரிசையில வந்து நின்னுது. கிருஷ்ணனும் பலகையை எடுத்துக்கொண்டு போய் நின்னான். குருதேவர் கையில வாங்கி அந்த பலகையில அகரம் அப்படின்னு எழுதி குழந்தைகளிடத்தில் கொடுத்து, எல்லாரும் அது மேல எழுதுங்க. அதானே நமக்கு முதல் பாடம். எழுத்தை எழுதி கொடுப்பார்கள், அது மேலேயே நாம எழுதணும். கிருஷ்ணன் உள்பட எல்லா குழந்தைகளும் எழுதி முடித்தார்கள். ஆசிரியர் அடுத்த அறிவிப்பு கொடுத்தார். குழந்தைகள் எல்லோரும் பலகையை அழித்து விட்டு வாருங்கள், இப்பொழுது நான் ஆகாரத்தை நடத்த போகிறேன் அப்படின்னார். எல்லா குழந்தையும் பலகையை அழித்து கொண்டு வந்து நின்றார்கள். கிருஷ்ணா அழிச்சு பார்க்கறான், எழுத்து அழியல. நல்லா அழிச்சு பார்க்கறான், இன்னமும் அழியல. அழியாத அகரம் எழுதிய எழுத்தோடு பலகையை கையில் தாங்கி கொண்டு ஆசிரியர் என்ன சொல்லுவாரோ என்ற அச்சத்தோடு வந்து வரிசையில் நிற்கிறான் கிருஷ்ணன். ஆசிரியர் ஒவ்வொரு பலகையா வாங்கி ஆகாரத்தை எழுதிட்டு கிருஷ்ணன் பலகையை கையில வாங்கி பார்க்கிறார். எழுத்து அப்படியே இருக்கு. ஆசிரியர் கிருஷ்ணனை பார்த்து சொன்னார், கிருஷ்ணா நான் என்ன சொன்னேன்? பலகையை அழிச்சிட்டு தானே வர சொன்னேன். கிருஷ்ணன் சொன்னா, குருதேவா அழித்து பார்த்தேன், நான் எழுதிய எழுத்தை என்னாலேயே அழிக்க முடியலையே, நான் என்ன செய்வேன் குருதேவான்னா. ஆசிரியர் ஒண்ணுமே பேசல. பக்கத்துல இருக்கிற கமண்டலத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து அந்த பலகையில தெளிச்சார். அடுத்த நொடி அந்த எழுத்து மறைஞ்சு போச்சு. இப்ப ஆசிரியர் மாணவரை பார்த்து சொன்னார், போய் தானே சொன்ன கிருஷ்ணா, எழுத்து அழியலன்னு உன் கண்ணெதிரில தானே தண்ணீரை தெளிச்சேன், அழிஞ்சு போச்சு இல்ல, ஏன் போய் சொன்ன? அப்ப கிருஷ்ணன் சொல்றான், குருதேவா நான் எழுதிய எழுத்தை என்னால் அழிக்க முடியவில்லை என்று சொன்னேனே தவிர என் ஆசிரியரால் அழிக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னா கிருஷ்ணன். அப்ப என்ன பொருள்? என் ஆசிரியரால் எல்லாம் முடியும். என் ஆசிரியர் வலிமை மிகுந்தவர். என் ஆசிரியர் எனக்கு முற்று முழுதான வழிகாட்டி என்ற நம்பிக்கை அடுத்த காலகட்டத்திலே கூட இருந்தது. ராமாயண காலத்தை அடுத்து பாகவதம் நிகழ்வதாக கூறப்படுகிற அந்த கிருஷ்ணாவதார காலத்துல கூட ஒரு ஆசிரியர் என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் வழிகாட்டுவர் என்ற நிலையை கடந்து வாழ்க்கைக்கு, ஆன்ம விடுதலைக்கு வழிகாட்டுபவராக ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறார். மாற்று கருத்து இல்லை.